அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது மினி சாக்கோ லாவா கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: அரை கப் பால் எடுத்திருக்கேன், ஒரு டெய்ரி மில்க், ஒரு பாக்கெட் போர்பான் பிஸ்கட் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் இந்த டெய்ரி மில்கை போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு நாம் உருக்கி எடுத்துக்கலாம். இதில் வச்சாலே உருக ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா உருகி வருது. இது ஃபுல்லுமே நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இப்போ நல்லா உருகி வந்திருக்கு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். அதில் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இது மாதிரி கிளறிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போ டெய்ரி மில்கை பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் போர்பான் பிஸ்கட்டை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம போர்பான் பிஸ்கட்டை நான் பவுட்ரு பண்ணிட்டேன். அதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் பால் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணேன். அது வரைக்கும் நீங்களும் அதே மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குழிப்பணியார தவா வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை நம்ம எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது பாதி அளவு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம டெய்ரி மில்கை பால் மாதிரி உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது மினி சாக்கோ லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.